கம்பெனியில் உள்ள வேலைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உணவு இருந்தால் தானே வேலை பார்க்க முடியும். அப்போ எல்லாரும் சாவான், நம்மளும் சாப்பிடும், மக்கள்லாம் கேட்டுட்டா ஆட்சியாளர் நமக்கு வாழ்வாங்க. அது ஒரு ஆரம்பம் தான். அதனால் இது அரசாங்கம் என்பது கவனத்தில் இருக்குது. ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ சாதி கலவரத்தில் நடந்த மரணமோ மதக்கலவரத்தில் நடந்த மரணமோ நோய்வாய்ப்பட்டு இறந்த மரணமோ கிடையாது. இந்தியாவின் அடிப்படையை அதனால் இந்த சாவுகளை அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஒரு எய்ட்ஸுன்னு ஒரு நோய் பரவுச்சு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அது வந்துருக்கு. அப்போ அந்த எய்ட்ஸுன்ற நோயை பற்றி சொல்லும்போது முரளி தான் நேரடி செய்தியாகவோ இப்போ யாரும் அதில் பாதிக்கப்பட்ட முரளியாகவே பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் நோயில் இன்னொருத்தர் தொட்டானே பற்றிக்கிறோமா, அந்த ஊசி போட்டா பற்றிக்கிறோமான்னு இல்லை, அந்த ஊசி போட்டா வந்துடுமான்னு சொல்லிட்டு எய்ட்ஸை பற்றி அதிகமான ஒரு விழிப்புணர்வு அதை விட அதிகமாக விழிப்புணர்வு இந்த விவசாயத்தை பற்றி மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய கடமை ஊடகங்களுக்கும் அரசுக்கும் ஆளுநர்பத்திற்கு இல்லைன்னு சொன்னால் இந்த விவசாயம் என்பது விவசாயம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் டிஜிட்டல் இந்தியாவில் கேஸ்லெஸ் ஸ்டோர் எங்கே இருக்கிறதுன்னு பார்க்கலாம். புதிய இந்தியா படத்தில் வாய் மேடையில் பேசி புதிய இந்தியா பிறந்த உடனே புதிய இந்தியா பழைய இந்தியாவில் நீரிடம் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிச்சுக்கிட்டே தான் இருக்குது. தமிழக அரசு நீர் மேலாண்மை சரி செய்யலைன்னா இந்த விவசாயிகளுக்கு நீர் மேலாண்மை சரி செய்யணும். இயற்கையாக வரக்கூடிய மழையை பாதுகாக்கணும், குளங்கள் வெட்டணும், ஏரிகள் வெட்டணும், கண்மாய்கள் தூர்வாரப்படணும், ஆறுகள் சரி செய்யப்படணும், ஆட்டு மணல் எடுக்கிறத நிறுத்தப்படணும், கொள்ளை தடுக்கப்படணும். இதையெல்லாம் சரி செய்யாமல் இந்த நீர் மேலாண்மை சரி செய்யாமல் விவசாயத்தை மேலெடுக்க முடியாது. இந்த விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் விவசாயிகளுக்கான சலுகை வந்துருச்சுன்னு யாரும் சொல்லுவாங்க. கடன் தள்ளுபடியால் பயனடைகிறது நேரடி விவசாயி கிடையாது, விவசாய முதலாளிகள் தான் பயனடைகிறாங்க. அப்போ நேரடியாக விவசாயிக்கு பயனடையணும்னு சொன்னால் விவசாயி தான் விளைவிக்கிற பொருளை என்ன பொருளை விளைவிக்கிறானோ அந்த பொருளை விற்பதற்கான விலை நிர்ணய உரிமை அவன் சொல்லணும். அவன் சொல்லணும், இந்த வெங்காயத்துக்கு இந்த விலை, இந்த உருளைக்கிழங்கு இந்த விலை, நான்